வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. இந்த சீசனின் முதல் குறும்படம் இப்ப வரும், அப்ப வரும், எப்ப வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணி கடைசியா ஃப்ரீஸ் டாஸ்க்ல வந்து போட்டாங்க. இதுதான் குறும்படமா சார், இதுதான் உங்க டக்கா அப்படின்னு தான் நம்ம கேட்குற மாதிரி இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி முதல் வாரத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீசனை வச்சு செஞ்சதுல அந்த டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குங்க. விஜேஎஸை தான் நம்மலாம் குறை சொல்லிட்டு இருந்தோம் முன்னாடி. கடைசியாக தான் தெரிஞ்சது விஜேஎஸே வந்து புலம்புனார்ல, குறும்படம் போட சொல்லி நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அந்த டைரக்டர் போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் வாரத்தில் ரஞ்சித், ரவீந்திரன் இவங்க பஞ்சாயத்தே குறும்பட கண்டென்ட்டு தான், ஆனால் அதை போடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாச்சனா, சௌந்தர்யா, அப்புறம் அன்ஷிதா, நடுவில் ஜெஃப்ரி, ரயான், ராணவ் அந்த இஷ்யூ ஒன்று வந்துச்சுல்ல பொம்மை டாஸ்கில். ஸோ அப்போ போட்டிருக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்ததுங்க. எதுலையுமே குறும்படம் போடவே இல்லை. இவ்வளோ ஏன் சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று வச்சாங்க. எப்போவுமே அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்காமல் சொல்லிடலாம். பிக் பாஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது குறும்படமாக போட்டு தான் ரிவீல் பண்ணுவாங்கன்னு. கடைசியில் அதை கூட போடலங்க. அவ்வளோ கல் நெஞ்சக்காரன், இந்த சீசன் மட்டும் சுவாரஸ்யம் ஆகிடக்கூடாது, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு அவ்வளோ தெளிவாக இருக்கார் பொழுது அந்த டைரக்டரு. ஸோ கடைசியில் ஃப்ரீ டாஸ்கில் வந்து போட்டாரா, இப்போ குறும்படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. காரணம், பிக் பாஸ் இதுக்கு முன்னாடி சீசன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் முடிஞ்சதுமே தெரிஞ்சிடும் யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸை பார்க்கும்போது தெரியும். ஆனால் இப்போ வந்து பாயிண்ட்ஸே வந்து ஃபைனல் டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி டாஸ்க்கு என்ன கணக்குன்னே புரியல. அது பாதியில் நிப்பாட்டாங்க, திரும்ப அதை தொடரல. அது 9th டாஸ்க்கு அப்படின்னா அப்புறம் தானே 10th டாஸ்க் வைக்க முடியும். 9 இருந்தால் தானே. 9 வந்து கேன்சல் அப்படின்னா அப்போ இன்னொரு டாஸ்க் ஆல்டர்னேட் டாஸ்க்குன்னா அப்போ டாஸ்க் மொத்தமே 9 தானே. ஆனால் அவங்க 10th டாஸ்க்கு தானே அந்த கிளாக் டாஸ்க் வைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் நிறுத்தப்பட்ட டாஸ்கில் எப்படி மார்க் கொடுப்பாரு? எல்லாருக்கும் ஈக்குவலாக 1 1 1 அப்படின்னு கொடுத்துருவாரா? ஏன்னா ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தருக்கு கம்மியாக கொடுக்க முடியாது இல்லை. திடீர்னு டாஸ்க்கை நிப்பாட்டிட்டு இதுதான் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தா அது சரியாக இருக்காது. அப்படி நிறுத்தப்பட்டதுன்னா எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்து ஈக்குவல் பண்ணணும். அப்படி தானே பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு தெரில. இன்னொரு ஃபைனல் டாஸ்க்கான அந்த மேக்ஸிமம் இதுவாக தான் இருக்கும். ரெண்டு பேராக விளையாட விட்டதுனால டைமிங்காக தான் இருக்கும். அது யார் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சாங்கன்றது தான். இப்போதைக்கு பார்க்கும்போது ரயான் தான் அந்த கிளாக் டாஸ்கில் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கிறான். ரெண்டாவது முத்துக்குமரன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக ரயானை இவங்க அனுப்புனதே அதுக்கு தானே. லாஸ்ட்டாக போகிறவன் வந்து ரெண்டு பேராக அனுப்புகிறாங்க. மொத்தம் 6 பேர் விளையாடினாங்க. 4 பேர் 0 பாயிண்ட்ல இருந்தாலும் அவுட்டு. இந்த 6 பேர் ரெண்டு பேராக போனதில் முதல் தீபக் போகிறாரு. தீபக் ராணவ் போனாங்களா முதல்ல. அடுத்து ரெண்டாவது செட்டில் தான் வந்து முத்துக்குமரன், மஞ்சரி போகிறாங்க. மூணாவது செட்டில் ரயான், சௌந்தர்யா போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மூணாவது செட்டில் போகிறவங்களுக்கு தானே நிறைய டைம் கிடைக்குது. என்ன தப்பெல்லாம் முன்னாடி போனவங்க பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியுது. அதுவும் முத்துக்குமரனை முன்னாடி விட்டாங்க. முத்துக்குமரன் ஸ்ட்ராட்டஜி இவர் பிடிச்சிருக்க கூடும் ரயான். ஸோ அப்படி பார்க்கும்போது முத்து 6 நிமிஷம் சில வினாடிகளில் முடிச்சதாகவும் இவர் 5 நிமிஷம் சில வினாடிகளில் முடிச்சதாகவும் சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல இது எல்லாத்துக்கும் மேலே இவர்கிட்ட இருந்து 4 பாயிண்ட்டை பிடுங்கணும் அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம், இவர் பண்ண அந்த சீட்டிங் அது ஒரு டாஸ்கில் பண்ணல, 2 டாஸ்கில் சீட்டிங் பண்ணியிருக்காரு இந்த ரயான். ஸோ குறும்படம் இல்லை, குறும்படங்களே போடணும் இவருக்கு. முதல்ல அந்த ஜார் டாஸ்க்கு கிளியராக தெரியுது. எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது 2 எல்லைகள் இருக்குது ஆப்போசிட்டில். இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லைக்கு போயிட்டு தான் ஒரு எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணணும். அங்கேருந்து திரும்ப இங்கே வந்து இன்னொன்று ஆட் பண்ணணும். ஜார் வந்து மேலே இருக்கும், அந்த போலுக்கு மேலே. அந்த ஜார் வந்து கீழே விழுந்ததுன்னா அவுட்டு. எக்ஸ்டென்ஷனையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது அந்த பார்டரில் இருந்து ஆட் பண்ணும்போது 2 பக்கமும் எந்த பக்கம் இருந்தாலும் அப்போ நீங்கள் எங்கே வேணால் பிடிச்சி அந்த போலை வந்து ஸ்திரப்படுத்துறதுக்காக, ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். மேலே பிடிக்கலாம், கீழே பிடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். நடக்கும்போது கடைசியாக எதை நீங்கள் ஆட் பண்ணீங்களோ அந்த எக்ஸ்டென்ஷனை தான் பிடிக்கணும். இதுதான் ரூலு. இங்கே ஜாரை வந்து எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணிவிட்டு ஜாரை அட்ஜஸ்ட் பண்ணுறாரு ரயான். ஒரே ஒரு முறை தான் அங்கே பண்ணியிருக்கிறார், மற்றவங்கெல்லாம் பண்ணல. இப்போ ரயானுடைய உருட்டுகள், ரயானுக்கு ஃபேன்ஸ்லாம் பெருசாக கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கேருந்து வந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, முத்துக்குமரன் அடிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல சௌந்தர்யா ஃபேன்ஸு, இன்னும் சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து ஓட்டு போட்டுருக்குறாங்க. இந்த மறு வச்சுட்டு வந்து மாறு வயசில் வருவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தாவே தெரியுது அதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க சொல்கிறது உருட்டுறது என்னன்னா, போலை ஸ்திரப்படுத்துறதுக்கு என்ன வேணால் பண்ணலான்னு பிக் பாஸ் சொல்லிட்டார்ல, அப்போ ஜாரை கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம்லன்றாங்க. டே, போலும் ஜாரும் ஒன்னாடா. ஜார் கீழே விழுந்தா அவுட்டு,
அப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அது எல்லாருமே பண்ணியிருப்பாங்களே. ஏன்னா அந்த போல் மேலே இருக்கிற அந்த ஜார் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாய்வாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எங்கே விழுந்துருதோன்னு பதட்டத்தில் தான் எல்லாரும் பிடிச்சிட்டு போனாங்க. அப்படின்னா இந்த இலையிலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த இலைக்கு போயிட்டு அந்த இலையிலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திரும்ப இங்கே வந்து ஈஸியாக பண்ணலாமே அந்த டாஸ்க்கு. யாருமே பண்ணலையே. ஏன் ரயானே திரும்ப பண்ணலையே. அப்போ மற்ற டைம் எல்லாம் வந்து அது ரொம்ப ஸ்டேபிளாக இருந்ததா? அப்படியெல்லாம் கிடையாது. லாஸ்ட் ரயான் ஓடினார்ல குடு குடு குடுன்னு. அவர் ஓடினதுனால தான் வந்து கொஞ்சம் வேகமாக அந்த பார்டரை ரீச் பண்ண முடிஞ்சது. அப்பவும் கீழே விழுந்துருச்சு, பார்டரை ரீச் பண்ணிட்டாரு. இல்லைன்னா அது நடுவில் தான் விழுந்திருக்கும். அப்போ நான் திரும்ப அப்பயும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாமே. அந்த எக்ஸ்டென்ஷனை கீழே இறக்கி ஜாரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாமே நிதானமா. ஏன் போல? ஏன்னா போகக்கூடாது. அது ரயானுக்கும் தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற உருட்டுகள்லாம் உருட்டுறது இருக்குல்ல, இதில் இதுங்களே தற்குறிகள். இதுங்க எதுக்கு வந்து உருட்டுதுங்கன்னு தெரியுது. இதுங்க மற்றவங்கள பார்த்து ரொம்ப கேவலமா இது கூட தெரியல, இந்த ஜிகே கூட இல்லை, இந்த ஐக்யூ கூட இல்லை. டேய் தற்கூறிகளா, முதல்ல உங்களுக்கு இருக்கா? முதல்ல அங்கே அட்ஜஸ்ட் பண்ணலான்னா ஏன்டா பண்ணல? அதை ஒரு முறையும் பண்ணியிருப்பாங்களே, ஒரு பார்டரில் நின்று எல்லாரும் பண்ணியிருப்பாங்களே. ஏன் ரயான் கூட பண்ணியிருப்பாங்க, ஏன் பண்ணல? ஏன்னா அதை பண்ணக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஒன்று பண்ணிட்டா. அப்படி அப்போ பிக் பாஸ் வந்து அங்கே ஃபவுல் கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணவை வந்து சொல்லிட்டு இருக்காரு. ராணவ் நீங்கள் போட்டியிலேருந்து வெளியேற்றப்பட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது தான் இது நடக்குது. ஸோ இங்கே பார்க்கல. 500 பேர் கொண்ட குழு அப்படின்னு பிக் பாஸ் சொன்னார். எத்தனை பேர் கொண்ட குழு இதை வாட்ச் பண்ணாங்கன்னு தெரில. வாட்ச் பண்ணிட்டு எல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பாங்களா, இல்லை சொல்லவே மாட்டாங்களா? எதுக்கு? இப்போ குறும்படம் போட்டு அது ஃபவுல் கேம்னு சொன்னால் அது வேற. அப்படி இல்லாமல் கண்டுக்காமல் போனால், இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சீசனில் இதே போல் நிறைய நடந்துருக்கு. அப்போல்லாம் கண்டுக்காமல் தான் போயிருக்கிறாங்க. அது ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம தொடர்ந்து பார்க்கறதுனால நமக்கு தெரியுது. ஆனால் ஒரு முறையாவது வந்து கொஞ்சம் டிசர்விங்கான ஆள் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம்ல. இப்படி சீட் பண்ணுற ஒன்று கொடுக்கலாமா டிடிஎஃப்? இங்கே மட்டுமே இல்லைங்க, கடைசியாக அந்த கிளாக் டாஸ்க்கு, அந்த டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா ராணவை வந்து எச்சரிக்கிறாரு. ராணவ் விளையாடும் போது பிக் பாஸ் காலில் வந்து வச்சு நீங்கள் கோல் போடக்கூடாது. அந்த பால் அந்த கிளாக் மேலே நிற்கும்போது காலில் வந்து நீங்கள் பாலை வந்து தடுத்து அதை டைரக்ட் பண்ணக்கூடாது வேறு டைரெக்ஷனில் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதையே வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா மொத்தமாக போயிடும் அப்படின்னு ராணவை சொல்கிறாரு பிக் பாஸு. ஆனால் இங்கே ரயான் வந்து பண்ணிட்டு இருக்கா. அப்படி ரயான் கிளியராக அது தள்ளனாலும் கரெக்டாக நமக்கு ஒரு பால் அங்கே இருக்குங்க, சின்ன குட்டி பால். நம்ம காலை கொஞ்சம் அப்படி ஷேப் பண்ணி வச்சோம்னா அது டைரக்ஷன் மாதிரி போகும்ல, அதை பண்ணுறான் ரயான். அங்கேயும் சீட் பண்ணியிருக்கிறான். ஸோ தொடர்ந்து சீட் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் வந்து பேசினாலும் வந்து அதுவும் ஒரு வகையான சீட்டிங்காக தான் இருக்குது. என்னென்னா முத்துக்குமரங்கிட்டே போயிட்டு அலைன்ஸ் நானும் வரேன்னு வரான். அவர் வந்து இல்லைல்ல உங்கள்கிட்ட பாயிண்ட் அதிகமாக இருக்குது, உன்னை சேர்த்துக்க முடியாது, நீ தான் எங்கள் டார்கெட்டு கிளம்புன்னுவார். ஸோ வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ அவங்க பாருங்கள் என்னை காலி பண்ணுறதுக்கு பயந்துட்டாங்க என்னை பார்த்து, அதனால பாருங்கள் டீம் போட்டு வர்றாங்க, இதெல்லாம் எத்திக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி உருட்டுவானா. இதுவும் சீட்டிங்கில் தானே வரும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சீட்டிங் தான் பண்ணியிருக்கிறான். குறும்படம் இல்லை, இவனுக்கு குறும்படங்கள் போடணும். 4 பாயிண்ட் அந்த ஜார் டாஸ்கில் பிடுங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி பிடுங்கணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட பிடுங்கலாம். இவன் வண்ண சீட்டிங்க்கு என்ன கேட்டால் அது பிடுங்கணும்னு தான் நான் சொல்வேன். ஏன் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குல்ல, கமல் சார் வந்து சீசன் 6ல் தனலட்சுமிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிடுச்சு. அப்போ வந்து வீக்கெண்டில் வந்து சொல்லியிருப்பாரு, தனலட்சுமி கிட்ட இருந்து அந்த வெற்றி பறிக்கப்பட்டு சரியா விளையாடின விக்ரமனுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அப்போ சொல்லியிருப்பாரு. அதே போல் இப்போ ரயான் கிட்ட இருந்து அந்த வெற்றியை பறித்து சரியா விளையாடின முத்துக்குமரனுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கொடுக்க வேண்டியது தானே? தப்பு இல்லையா அதில்? ஆனால் பண்ணுவாங்களாங்கிறது டவுட்டு தான் வச்சுங்களேன். நம்ம எதிர்பார்க்கறத விட இதுக்கு முன்னாடி சீசனில் நடந்த நியாயங்கள் கூட இந்த சீசனில் நடக்காம தான் போயிட்டு இருக்கு, குறும்படங்கள் உட்பட. ஸோ அதனால் அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரில, என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு தெரில. ரயானுக்கே அது கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் கொடுத்துருங்க, ஆனால் இதெல்லாம் அட்ரஸாவது பண்ணுங்க. விஜேஎஸ் வந்து சோஷியல் மீடியாவில் கேட்குற கேள்விக்கெல்லாம் பார்த்துட்டு வந்து அங்கே ரியாக்ட் பண்ணுறாரு, அதை நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேர் இதை வந்து குறும்படங்களாக ஏகப்பட்ட பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே. இது க்ளீனாக தெரியுது ஃபவுல் பிளேன்னு. ஆனாலும் சில பேர் முத்துக்குமரன் மேலே வன்மத்தில் இருக்கிற டுபாகோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ஃபவுல் பிளே, அது வந்து இது போல வந்து ஸ்திரப்படுத்தலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாருன்ட்டுருக்கிறாங்க. போல தான் சொன்னார், ஜாரை சொல்ல. அதுவும் இன்க்ளூடட்னா சிம்பிளாக அதான் கேட்குறேன். அப்போ ஏன் ரயான் வந்து ஒரு முறை அதை நின்றுட்டு பண்ணிட்டு போகலாமே? இதை அட்ஜஸ்ட் பண்ணுறவன் ஜாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாமே, ஏன் பண்ணல? திருட்டுத்தனமாக பண்ணுறான் போதே தெரியலையா? யோகி எனக்கு இருட்டில் நடா வேலைன்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி தான் அவனே திருட்டுத்தனமாக பண்ணிட்டு போகிறான். இவங்க வந்து அதெல்லாம் தப்பு கிடையாதுன்னு வந்து கதறிட்டு இருக்கிறாங்க. அது தப்புன்னாவது விஜேஎஸ் குறைஞ்சபட்சம் சொல்லணும். சொல்லுவாரா? பாயிண்ட்ஸை பிடுங்கி இந்த பக்கம் டிடிஎஃப் முத்துக்குமரனு கொடுப்பாரா?
இல்லை எந்த ட்விஸ்ட்டுமே இல்லைங்கிறது தான் ட்விஸ்ட்டுன்னு பிக் பாஸ் விஜய் சொல்ல போகிறாங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.